ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு லீஃப் நெக் வந்து ஒரு கேன்வாஸில் எப்படி ஒரு அழகாக ஒரு பக்கா ஃபினிஷிங்கில் ஒரு பொட்டிக் ஃபினிஷிங்கில் நெக் உள்லைனில் அதாவது இன்சைடில் பார்த்திங்கன்னா ஒரு நெக் ஃபினிஷிங் எப்படி கொடுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுக்கும்போது நம்ம ஹெம் பண்ணுவோம். ஒரு கேன்வாஸ் அடித்து திருப்பிட்டு ஹெம் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக டைரெக்டாகவே நம்ம இந்த மாதிரி ஒரு கேன்வாஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு லைனிங்கில் அட்டாச் பண்ணிட்டு அந்த உள்பக்கம் வந்து ஊசியோட ஒரு தையல் போடுவோம். அந்த ஊசியோட தையல் வந்து வெளியே தெரியாமல் உள்ள தையல் போட்டு பார்க்கறதுக்கு அவுட்டில் சூப்பரான ஒரு ஃபினிஷிங் எப்படி கொடுக்குறது மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் கேன்வாஸ் கட் பண்ணிட்டு அவுட் லைன் வந்து அழகாக ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் கரெக்டாக அந்த சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சென்டர் கரெக்டாக எக்ஸாக்டாக நீங்கள் நாட்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த நெக் ஷேப் பக்காவாக அவுட் லைன் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். லைனிங் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிக்கணும். சரிங்களா, இது மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டே நம்ம லைனிங்கில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறதுனால நம்ம ஹெம் பண்ணுற டைம் வந்து சேவ் ஆகும். ஏன்னா நம்ம ஹெம் பண்ணுறதுக்கு இப்போல்லாம் ஆள் கிடைக்கிறதில்ல. ரொம்ப கேட்குறவங்களுக்கு மட்டும் தான் நம்ம ஹெம் பண்ண முடியும். பட் எல்லாத்துக்கும் இப்போ பண்ணுறதில்ல. அதனால இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு டைம் சேவ் ஆகும். சேம் டைம் ஹெம் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் அந்த அந்த தையல் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக போகாது. அடுத்து இந்த இப்போ போட்டிருக்க பார்த்தீங்களா இந்த தையல் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அடையாளத்துக்காக நம்ம அடித்து திருப்பும் போது நமக்கு லைட்டாக தெரியாது. அந்த கேன்வாஸ் ஒயிட்டாக இருக்கிறனால சேம் டைம் இந்த கிளாத்தும் அந்த மாதிரி இருக்கிறனால நமக்கு தெரியாது. அதனால் இந்த தையல் போட்டோம்னா நமக்கு அடித்து திருப்பும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் தையல் போட்டிருக்கோம். அடுத்து இந்த ஒரிஜினல் கிளாத் பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினல் கிளாத்தை வச்சு நம்ம அடித்து திருப்புறோம். அடித்து திருப்பும் போது நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கேன்வாஸ் நம்ம பக்கம் தெரியுற மாதிரி தான் நீங்கள் அடிக்கணும். இப்போ நான் அதனால லைட்டாக ஒரு ஷேடு நான் வந்து எப்பவுமே இந்த மாதிரி அன்மேட்ச் கொடுக்க மாட்டேன். இது உங்களுக்கு சொல்லித்தரக்காக இந்த லைட்டாக கொஞ்சம் ஷேடு லைட்டாக தெரியுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா சேமாக கொடுக்கும் சொல்லும்போது அது தெரியாது, உங்களுக்கு தெரியாதனால இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் தெரியாதனமா இந்த மாதிரி வேறு கிளாத் போட்டுற வேண்டாம். அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியே தெரியும். அதனால் கரெக்டாக நீங்கள் பாருங்கள், அந்த பேட்ச் வந்து நம்ம பக்கம் நம்ம தையல் நம்ம அடிக்கிற பக்கம் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அடிச்சினதுக்கப்புறம் உள் பக்கம் போகும். அந்த கிளாத் இருக்குது பார்த்திங்களா, நம்ம அந்த பேட்ச் வெளியே இருக்குது பார்த்திங்களா, அது வந்து உள்ளே போகும். உள்ளே போனதை நமக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு முதுகு அழுந்தாது, இல்லைன்னா லைட்டாக அழுந்த மாதிரி ஃபீல் ஆகும். சரிங்களா, அதனால் நீங்கள் அதை மட்டும் பண்ணிக்கங்க. கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் மட்டும் கிளாத் விடணும். 1/4 இன்ச் மட்டும் கரெக்டாக கிளாத் விட்டுட்டு அந்த லைட்டாக வளைவாக வருது பார்த்திங்களா, அங்கே மட்டும் அங்கங்கே கட் பண்ணோம். கட் பண்ணும்போது அந்த தையல் வந்து நீங்கள் கட் பண்ணக்கூடாது. தையல் கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு டைம் தையல் போகிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதோ ப்ளவுஸ் தைக்கணும், நீங்கள் நம்மகிட்ட தைக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நம்ம வாட்ஸ்அப் நம்பரை வந்து கொடுத்துருப்பேன். இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள். இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு நான் நம்ம யூடியூப் அபோர்டில் உங்களுக்கு கொடுக்குறேன். மொபைல் நம்பர் 9751320748 தான் நம்பர். இன்னொரு டைம் சொல்கிறேன், 9751320748. சரிங்களா, நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கணுன்னா, இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் ஏதோ டைலர் கிடந்துச்சுன்னா நீங்கள் அங்கே கூட கொடுத்து வச்சுக்கங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்து வந்து நம்ம தையல் எப்படி போடுறதுன்னு மட்டும் பார்த்துக்கலாம். தையல் வந்து கரெக்டாக நீங்கள் அந்த ஒரிஜினல் கிளாத்தையும் அந்த லைனிங் கிளாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டு கரெக்டாக அந்த லைனிங் கிளாத் மேலே தையல் போடணும். ஒரிஜினல் கிளாத் மேலே தையல் போடக்கூடாது. ஏன்னா நம்மளோட கான்செப்ட், இதோட கான்செப்டே மெயின் கான்செப்ட் என்ன, நமக்கு வந்து தையல் வந்து வெளியே தெரியக்கூடாதுங்கிறதா முக்கியமான ஒரு கான்செப்ட். அதனால் மறக்காமல் நீங்கள் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த லைனிங் கிளாத் மேலேயே தையல் போடணும். தையல் போட்டு லைட்டாக கண்டிப்பாக தான் அயன் பண்ணணும். ப்ளவுஸ் வந்து இந்த தையல் நீங்கள் போட்டு அயன் பண்ணணும், இல்லைனா ஒரு மாதிரி சுருக்கமாக ஃபீல் ஆகும். சரிங்களா, அதனால் நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி தையல் போட்டு நீட்டாக அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவுட்டரில் தையல் போடணும். அவுட்டர் தெரியும்ல, அந்த லைனிங் கிளாத் ஓரத்துலேயே நம்ம தையல் போடுவோம். தையல் போட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிட்டு அடுத்து பேக்கில் 2 டாட் போட்டு நம்ம அடுத்தடுத்து வேலையை பார்ப்போம். சரிங்களா, இதுதான் கான்செப்ட். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நான் தையல் போட்டு பார்த்தீங்களா, இது நீங்கள் கவனம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்க்கலன்னா இன்னொரு டைம் பார்த்துருங்க. இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால 2-3 பாயிண்ட். மேலே வந்து தையல் தெரியாது. அடுத்து வந்து அந்த கேன்வாஸ் நம்ம டேரெக்டாக அட்டாச் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த தையலை நம்ம ஹெம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சரிங்களா, இதுதான் கான்செப்ட்டு. லீஃப் நெக் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக ரொம்ப அழகாக வந்திருக்கும். மறக்காமல் ஒரு டைம் அயன் பண்ணிவிடுங்க. அயன் பண்ணிட்டிங்கன்னா அயன் பண்ணிவிட்டு தான் அந்த அவுட்ரு தையல் போடணும். இந்த அவுட்ரு தையல் உங்களுக்கு போகிற நான் சொல்லி காமிக்கல. மறக்காம அந்த தையல் போகிறதுக்கு முன்னாடி நீட்டாக இந்த மாதிரி இப்போ நான் அயன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக அயன் பண்ணிவிடுங்க. அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவுட்டர் தையல் போடும்போது ஃபஸ்ட் கிளாஸாக வந்துடும். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கு நம்புறேன். வேறு ஏதோ டவுட்னு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். அடுத்து இதே மாதிரி உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
முடிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.